Global Knowledge Academy திருச்செங்கோடு நாமக்கல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NEET 2025க்கான அப்ளிகேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு எந்தெந்த டாக்குமெண்ட் ரெக்வயர் அப்படிங்கிற வீடியோவை பார்க்காம இருக்கீங்களோ மறக்காம போய் வாட்ச் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு 7 Feb அப்போவே நமக்கு அப்ளிகேஷன்ஸ் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு எப்போ வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா 7 March 2025. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே அப்ளை பண்ண பாருங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சர்வர்ல ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ நம்ம 7 Marchக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும், உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஒர்க்கை முடிச்சிருந்திருக்கணும். இப்போ ஒருவேளை நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒருவேளை மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ 9 to 11 வரைக்குமே உங்களுக்கு என்னவா இருக்கும், ஓப்பன்ல இருக்கும். நீங்க அப்போ உங்களோட கரெக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஜென்ரல் கேட்டகரிக்கு 1700 அப்ளிகேஷன் ஃபீ. இதே வந்து ஓபிசி, இடபிள்யூஎஸ் அவங்களோட வந்து 1600 rupees. அதே எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல இருக்கவங்களுக்கு 1000 rupees அவங்களோட அப்ளிகேஷன் ஃபீ. அதே மாதிரி நமக்கு எப்போ நமக்கு எந்தெந்த சிட்டிஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா 26th April 2025 அன்னைக்கு அவங்க நம்மளோட சிட்டிஸ் அலோகேஷனை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. May 1 அன்னைக்கு நமக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடும். May 4 வந்து நமக்கு எக்ஸாம். ஆல்ரெடி சொல்லியாச்சு, நமக்கு 180 minutes தான் நமக்கு இந்த டைம் எக்ஸாம்ஸ் நடக்கும். 2 PM to 5 PM 1 shift நடக்கும். ஓகேங்களா? வந்து NTA வெப்சைட்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் NEET 2025 இஸ் லைவ் இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த பேஜ்க்கு ஓப்பன் ஆகும் உங்களோடது. ஸோ இந்த பேஜ்ல நீங்க NEET UG 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க வந்துட்டு உங்களோட புல்லட்டினை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படிங்கிறது, அதே மாதிரி என்னென்ன சிட்டிஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நீங்க லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இல்ல இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி அங்க சொன்னதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. நமக்கு எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு, இங்கேயும் நீங்க இன்னொரு டைம் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி நேம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட நேம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, உங்களோட நேம் சாம் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் SA_signature இந்த மாதிரி தான் உங்களோட ஃபைல் நேம் இருக்கணும். நீங்க எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றீங்களோ அந்தந்த ஃபைல் நேம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இதே நீங்க வந்து போட்டோகிராஃப் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு SA_photograph இருக்கணும். இதே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு, உங்களோட பாஸ்வேர்டு வந்து 18 to 13 கேரக்டர்ஸ்க்குள்ள இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆல்பபெட் அப்பர் கேஸ் இருக்கணும், அதே மாதிரி லோயர் கேஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 நியூமரிக்கல் வேல்யூவாவது இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். உங்களோட பாஸ்வேர்டு இந்த கேட்டகரிஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கணும். அதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் செக்இன் கொடுத்துட்டு கிளிக் ப்ரொசீட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜா இது ஓப்பன் ஆகும். சோ இதுல உங்களோட நேம், உங்க ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்க என்ன ஜெண்டர், இது எல்லாமே நீங்க வந்து கரெக்டா உங்களோட 10th சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இதுல டைப் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ அங்க டைப் பண்ணதா திருப்பி நீங்க இந்த கேட்டகரிஸ்ல அப்படியே டைப் பண்ணணும், மிஸ்டேக்ஸ் இல்லாம. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ், ஸோ உங்களோட டோர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட லோக்காலிட்டி, எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், உங்களோட பின் நம்பர், ஸோ இது எல்லாமே நீங்க இதுல என்ட்ரி பண்ணணும். அடுத்து உங்களுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸ், அது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, அது வந்து ஒர்க்கிங்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இமெயில் ஐடி கொடுங்க, கன்ஃபார்ம் இமெயில் கொடுங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் திருப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரும் ஆக்டிவா இருக்கிற மொபைல் நம்பரை கொடுங்க. இட்ஸ் ஆப்ஷனல், நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் ஓகே தான். மாதிரி பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களுக்கு மேல கொடுத்திருக்க அட்ரஸே உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் கிளிக் பண்ணுங்க. இல்ல வேற அப்படின்னா நீங்க அங்க உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை டைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு, உங்க பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க, மறுபடியும் அதை டைப் பண்ணுங்க.
இப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. விச் இஸ் த வெப்சைட் யூ ஃப்ரீக்வென்ட்லி விசிட், இந்த மாதிரி ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டினை செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை டைப் பண்ணிட்டு கேப்சாவை டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டான ஒரு டைம் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். இதை க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணிக்கணும். உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா, உங்களோட ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருந்துச்சுன்னா செக் பாக்ஸை செக் இன் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் செக் பாக்ஸ் செக் பண்ணிட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் டு ஓடிபி. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இல்லை எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி. ஸோ இப்போ நீங்க கொடுத்த உங்களோட நம்பருக்கு என்ன ஆகும், ஓடிபி சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல நீங்க என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு காட்டும். இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு, ஃபீஸ் பேமெண்ட்டும் அப்ளிகேஷன் ஃபார்மும் இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு காட்டும். ஸோ நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 10 ப்ராசஸ் இருக்கு. நீங்க இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பர்சனல் டீடைல்ஸ், ஐடென்டிட்டி டீடைல்ஸ், அப்பர் ஐடி டீடைல்ஸ், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் நீங்க 10th 12th என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது, எந்தெந்த சென்டருக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ட்ரி பண்ணணும். அடுத்து உங்களோட அடிஷனல் டீடைல்ஸ் அது எல்லாமே நீங்க வந்து நம்ம இன்னும் வரப்போற செக்ஷன்ஸ்ல பார்க்க போறோம் வாங்க. ஸோ இப்போ நீங்க இதுல என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பர்சனல் டீடைல்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க ஆல்ரெடி உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அங்கே இது வந்து டிஸ்பிளே ஆகும். அது கரெக்டாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க உங்க வீட்டுக்கு சிங்கிள் கேர்ள் சைல்டு, அதாவது உங்களுக்கு நீங்க இப்போ ஒரு பொண்ணு, உங்களுக்கு அண்ணாவோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ யாரும் இல்லை அப்படின்னா இங்க நீங்க வந்து எஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நோ கொடுக்கணும். அடுத்து உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட மதர் நேம் இதெல்லாமே ரீஎன்ட்ரி பண்ணிட்டு உங்களோட நேஷனாலிட்டி ரீஎன்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்க எந்த ஸ்டேட்டுக்குள்ள வரீங்க, தமிழ்நாடா இல்ல கேரளாவா அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி, நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படிங்கிறது இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஓபிசி அந்த கேட்டகரியில வரீங்க, ஆனா உங்ககிட்ட நீங்க வந்து உங்களோட ஓபிசி சர்டிபிகேட் வந்து எக்ஸ்பிரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இல்லை, இனிமே தான் நான் அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க நோ ஐ ஹாவ் அப்ளைட் பட் வெயிட்டிங் த சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட ஆல்ரெடி வந்து நான் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கும், உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், யார் அதை வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்க எந்த நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க வந்து இனிமே தான் நான் அப்ளை பண்ணிருக்கேன், இனிமே தான் என்னோட சர்டிபிகேட் வரப்போகுது அப்படின்னா நீங்க எங்களோட அப்ளிகேஷன் ரெசிப்ட் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணணும், என்னைக்கு அப்ளை பண்ணுங்கிறத என்ட்ரி பண்ணணும், அவங்க யார் வந்து உங்களுக்கு இதை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் அவங்களோட நேமையும் நீங்க வந்து என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உள்ள வரீங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க அதே மாதிரி உங்களோட நீங்க டயபெட்டிக் பேஷண்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், இப்போ நீங்க எங்க தங்கிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். உங்களோட ஃபேமிலி ஆனுவல் இன்கம் என்ன அப்படிங்கிறது, ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜா தான் வரும், நம்ம பர்ஃபெக்டா போடணுங்கிறது இல்லை. ஸோ 1 lakh to 2 lakh இல்ல 3 lakh to 4 lakh அந்த மாதிரி இருக்கும். நீங்க அதுக்குள்ள எந்த கேட்டகரியில எந்த ரேஞ்சில் வரீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்க பிலாங்ஸ் டு மைனர் கேட்டகரியா அப்படிங்கறத வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துக்கணும். கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்க வந்து இந்தியாவா இல்ல வேற ஏதாவது கண்ட்ரியில இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ உங்களோட ரிலீஜியஸ் படி சில ட்ரெஸ் கோட்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா உங்களை வந்து ஒரு 15 minutesக்கு முன்னாடியே வந்து சென்டருக்கு வர சொல்லுவாங்க செக் பண்றதுக்காக. ஸோ அதே ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நீங்க எந்த மோட்ல செல்ஃப் ஸ்டடி பண்றீங்களா, இல்லை ஆன்லைன் கோச்சிங் போறீங்களா, இல்லை நீங்க வந்துட்டு உங்க ஸ்கூல்ல சொல்லித்தராங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த செலக்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி என்ட்ரி பண்ணணும். இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு இந்த கேட்சாவை என்ட்ரி பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நீங்க வந்து சூஸ் ஐடென்டிட்டி, உங்களுக்கு ஆதார் கார்டா இல்லை வந்து நீங்க பான் கார்டு ஐடி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். நீங்க அதுல உங்களுக்கு எது கொடுக்கணும்னு தோணுதோ நீங்க அதை கொடுத்துக்கலாம்.
இப்போ நான் இதுல வந்து ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி பண்ணும். ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் என்னோட ஆதார் நம்பரை இந்த வெப்சைட்ல ஷோ பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கேப்சாவை நீங்க என்ட்ரி பண்ணிட்டு சேவ், சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் அப்பர் ஐடி. ஸோ நீங்கள் அப்பர் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. ஒருவேளை எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த அப்பர் ஐடியோட நம்பர் மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட கேப்சாவை நீங்கள் ரீஎன்ட்ரி பண்ணி சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மீடியம் உங்களுக்கு எக்ஸாம் வேணும், இங்கிலீஷா தமிழா உருதா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஸ்டேட்டில் வேணும் அப்படிங்கிறத ப்ரிஃபரன்ஸ் வைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாதரோட ஆக்குபேஷன், மதரோட ஆக்குபேஷன் அது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். அப்போ நீங்க இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இந்த பேஜ் வரும்போது நீங்க உங்களோட 10th மார்க் ஷீட்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது, எந்த இயர், அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த ஸ்கூல்ல அப்படிங்கறது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க என்ட்ரி பண்ணுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா என்ட்ரி பண்ணுங்க. டீட்டெயில்ஸ்க்கும் நீங்க 12th மார்க் ஷீட் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லை நான் இப்போதான் 12th பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து அப்பியரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மீதி இருக்க டீட்டெயில்ஸை நீங்க என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல நீங்க குவாலிஃபை ஆவீங்க, என்ன போர்ட் படிக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாமே நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ரோல் நம்பரும் அதுக்கப்புறம் ரிசல்ட் மோடும் மட்டும் உங்களுக்கு கிடையாது. இப்போ ஒருவேளை 12th பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோடு கேட்டகரி இருக்கும். ஸோ நீங்க புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கோடு, ஸோ இதெல்லாமே என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீடைல்ஸ். ஸோ அடிஷ்னல் டீடைல்ஸில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பிறந்தீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர், இமெயில் ஐடி இது ரெண்டுமே வந்து உங்களோட பேரண்ட்ஸோட தான் இருக்கணும். அதுவும் ஆக்டிவா இருக்கிற இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணுங்க. ஸோ என்ட்ரி பண்ணி கேப்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் இது ரெண்டுமே வெரிஃபை பண்றதுக்காக உங்களுக்கு மொபைலுக்கும் சரி இமெயிலுக்கும் சரி ரெண்டுக்குமே உங்களுக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ஃபிங்கர் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கேவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஆப்ஷனல். ஸோ நீங்கள் வேணும்னா அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 10 மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் 10th சர்டிஃபிகேட்டுங்கிறது சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் தனியாக கொடுப்பாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 10 மார்க் ஷீட்டே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், ஆதார் ஐடியோ இல்லை வந்து பேன் கார்டோ நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படி ஃபீஸ் பேமெண்ட் இந்த ரெண்டு மட்டும் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லுவோம். இமெயில் வெரிஃபிகேஷனு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் கேப்சன் கொடுத்தீங்க உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது உங்கள் ஃபோட்டோ எந்த மாதிரி இருக்குன்னா ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும், உங்களோட நேம் அதுக்கு கீழே இருக்கணும், நீங்கள் என்னைக்கு இந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க அப்படிங்கிற டேட் எல்லாமே இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ்க்கும் அதே தான், போஸ்ட் கார்டு சைஸ்க்குமே நீங்கள் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வயலட் கலரில் இருக்கிற இங்கையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப மோஸ்ட் ப்ரிஃபரபிள்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஃபிங்கர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஒயிட் பேப்பரில் நீங்கள் அந்த 4 ஃபிங்கர்ஸை ஃபஸ்ட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 2 தம்பை எடுத்து அது ரெண்டையும் வந்து வச்சு வைக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் 5 ஃபிங்கரையும் ஒரே டைமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தம்போட இம்ப்ரெஷன் ப்ராப்பராக விழாது. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஃபிங்கர்ஸ் தென் தம்ப். ஓகேங்களா? அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் வந்து பிளாக் இங்க்ல ஒயிட் பேப்பர்ல நீங்க பண்ணியிருந்திருக்கணும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நம் அப்ளிகேஷன்ஸ் நீட் 2025
எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை மெயில் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை ரொம்ப இமிடியேட்டாக கிளியர் பண்ணி தருவோம். ஓகே, தேங்க்யூ.